படம் சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்தது லோகேஷ் படம். ஸோ பெருசாக நம்ம வந்துட்டு எதுதான் அப்படின்னு நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சாருடைய படம்னும் போது நாங்கள்லாம் சாரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு அவருடைய படத்தில் ரொம்ப டச்சிங் படம் நான் சின்ன வயசில் பார்த்தது அன்புள்ள ரஜினிகாந்த். சரிங்களா, ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். அதே மாதிரி தம்பிக்கு எந்த ஊர், அவர் அப்படி இந்த முடி அப்படி தூக்குனாருன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே அந்த படத்தில் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த டச்செல்லாம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, இது வந்து பாஷா படம் மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு இது பவர் பேக்காக இருக்கான்லாம் கேட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் எனி மூவி ஆன் திஸ். பாஷா இஸ் டிஃப்ரெண்ட், இது வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாப்பா, நீங்களாம் குடும்பமாக வந்து பார்க்கணும், சரிங்களா? ஆமாம், அது எனக்கு நான் தான் சொன்னேன், ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான் பசங்களை கூப்பிட்டு வர முடியல. பிகாஸ் லாட் ஆஃப் பிளட்டு தான் படத்தில். ஸோ அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வர முடியாது, பார்க்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை. சொன்னேன்ல, நம்ம தீ படம், தம்பிக்கு எந்த ஊர், அந்த ஸ்டைலில் சூப்பராக இருந்தார், மாஸாக இருந்தார், அழகாக இருந்தார். அது அவர் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா நெல்சன் படம் பண்ணோன்னே அவருக்கு அந்த டார்க் காமெடியெலாம் ஈஸியாக வந்துடுது. அப்போவே அவர் நல்லா காமெடி பண்ணுவார்ப்பா. கூலி ஆடியோ ரிலீஸ்லலாம் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டிங்கன்னா டைமிங்க்கு அவரோட காமெடி இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷோபின் வந்து மோனிகா படத்தில் பார்த்தோன்னா அவர் ஆட்டத்தை பார்த்தோன்னா, அதான் சாங்கில் பார்த்தோன்னா அவரை நேரில் படத்தை பார்க்கணுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் எப்போ சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் அவர் இரிட்டேட் பண்ணாரோ எங்களுக்கே அவர் மேலே ஒரு காண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கதை அவரை வச்சு தான், ஆனால் அவர் கதையில் இல்லை. ஆமாம், ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆக்டர். ஆனால் அவருக்கான ஸ்க்ரீன் பிளே இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ருதி ஹாசன் வி டோன்ட் லைக் டூ மச். நாங்களாம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு. ஏன்னா நாங்கள் கமல் படமே நான்லாம் பார்க்க மாட்டோம் பெருசாக. ஏன்னா எங்கள் அப்பா அப்பத்துலேருந்தே சூப்பர் ஸ்டார்னே வளர்த்துட்டாரா, கமல் படமே பார்க்க மாட்டோம். ஸ்ருதி ஹாசன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எப்போ ஸ்ருதி ஹாசன் வந்து நானே ரஜினி ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பத்துலேருந்து நாங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டோம். அதே மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காங்க.